வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தும் கட்டிட அனுமதியை தாமதிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2026-27 கல்வியாண்டிற்கான MD யோகா பட்ட மேற்படிப்பிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,579 கனஅடியாக உள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கையாக கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளில் 11,790 மெட்ரிக் டன் வண்டல் ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டுள்ளது. தென்னிந்திய மாநிலங்கள் பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் நீர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று முதல்வர்கள் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,17,680 ரூபாயாகவும் 1 கிராம் 14,710 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால மாத ஊதியத்தில் அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடபழனி முருகன் சுவாமி கோவிலில் செப்டம்பர் 1 முதல் செல்போனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு மையம் இணைந்து ஆகஸ்ட் 28 மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்த உள்ளது. CBSE பள்ளிகளில் நடப்பாண்டே மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிற்கும் CBSEக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகைக்காக ஹோட்டல் முன்பதிவுகள் 69% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்கடல் எச்சரிக்கையை தொடர்ந்து தனுஷ்கோடி செல்ல 2வது நாளாக நேற்றும் தடை விதிக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் சுவாமி கோவில் உட்பட 5 முக்கிய கோவில்களில் செப்டம்பர் 1 முதல் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது எக்கனாமிக் D-Day எனப்படும் மிகப்பெரிய பொருளாதார போரை தொடங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார். மணிப்பூரில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழல் காரணமாக அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஆகஸ்ட் 20 முதல் 22 வரை 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 பக்திகளை மட்டுமே பாடுவது என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சென்னை எழும்பூர் உழவன் ரயில் இன்று முதல் வருகின்ற 24 வரை தாம்பரம் ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் பானங்களில் 100% தூய்மை 100% இயற்கை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு FSSAI கட்டுப்பாடு விதித்துள்ளது. சென்னையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான கலை திருவிழா ஆகஸ்ட் 21 முதல் அக்டோபர் 13 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களின் தலைமையில் 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு தொடங்கியது. கோவளத்தில் நடைபெறும் மாநாட்டில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா முதல்வர்கள் பங்கேற்றுள்ளனர். மேகதாதுவில் அணையை கட்டி நீரை சேமித்தால் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் பயனடையும் என்று கர்நாடக முதல்வர் T.K. சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகையின் உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயிலிருந்து ஆண்டிற்கு 25 லட்சமாக அதிகரிக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக சென்னை வந்தடைந்துள்ளார். மேலும் இவர் இன்று கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் ஆன்லைன் நிதி மோசடிகளை தடுக்கும் வகையில் புதிய சிம் கார்டு வாங்குதல் மற்றும் விற்பனையில் மத்திய அரசு புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணியின் காரணமாக செப்டம்பர் 1 முதல் சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொல்பொருட்கள் மற்றும் மாதிரிகளை அறிவியல் பகுப்பாய்வு மேற்கொள்ள நவீன தொல்லியல் ஆய்வகம் 2 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு முன் பெயர் பலகை வைப்பதற்கான 33 லட்சம் ரூபாய் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாஜக பொறுப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் நிதின் நபீன் அவர்கள் நியமித்துள்ளார்.
மேகமலை புலிகள் சரணாலயம் பகுதிகளின் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே புதிய ரயில் வழித்தடத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரியில் சென்டாக் மூலம் நடப்பு கல்வியாண்டில் சேரும் தகுதியான மாணவிகளுக்கு கல்வி கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான IPL தொடரை மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி மே 15ஆம் தேதிக்குள் முடிக்க BCCI பரிசீலித்து வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 கோடி ரூபாய் வரை திட்ட மதிப்புள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் தகுதி வாய்ந்த பொறியியல் பட்டதாரிகள் சலுகைகளுடன் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாளை மாமல்லபுரத்திற்கு வருகை தந்து அங்குள்ள தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடங்கியுள்ளன. சென்னை மெட்ரோ MRTS ரயில் சேவையை இணைக்க ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் செல்போன்களை உள்ளே எடுத்து செல்ல கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. விவசாயிகள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள ஆய்வகங்கள், கிடங்குகள் போன்ற விவரங்களை எளிதில் அறிய TN Apex என்ற செயலியை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி தனது 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 6-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. உலகளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் 15 மண்டலங்களுக்கும் நோடல் அதிகாரிகளை நியமித்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கடலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்காது என்று அமைச்சர் PK ராஜீவ் அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் சரத்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் ஒலிம்பிக் இல்லம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆன்மீக தலங்கள், கோவில்களுக்கு எளிதாக சென்று வர பேருந்து வசதிகள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.